வணக்கம். உங்க வாழ்க்கையில ம், சில சமயம் காரணமே இல்லாம எல்லாம் மாறுற மாதிரி, ஒரு விதமான குழப்பமான சூழல்ல இருக்கிற மாதிரி நீங்க எப்பவாவது உணர்ந்திருக்கீங்களா? நீங்க மட்டும் இல்ல, நெறைய பேர் இப்படிதான் உணர்றாங்க. இதுக்கு ஒருவேளை ஒரு பெரிய காரணம் இருக்கலாம். அத புரிஞ்சுக்க ஒரு வரைபடம் இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம அதத்தான் பார்க்க போறோம். நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட பென்னி பியர்ஸின் ஃப்ரீக்வென்சி த பவர் ஆஃப் பர்சனல் வைப்ரேஷன் புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை வச்சு இந்த மாற்றத்தை ஆழமா அலச போறோம். ஆமா. இந்த புத்தகம் சொல்ற மையக்கருத்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நாம வெறும் எலும்பும் சதையும் கொண்ட உடல்கள் மட்டுமல்ல. நாம ஒவ்வொருவருமே ஆற்றம் மற்றும் அதிர்வுகளின் ஒரு தொகுப்பு. இந்த உரையாடலோட நோக்கம் நம்மளோட தனிப்பட்ட அதிர்வு, அதாவது பர்சனல் வைப்ரேஷனா என்ன, அது எப்படி நம்ம வாழ்க்கைய உருவாக்குது. முக்கியமா ஆசிரியர் சொல்ற இந்த புதிய உள்ளுணர்வு யுகத்துல இன்ட்யூஷன் ஏஜ் இதை எப்படி பயன்படுத்தி ஜெயிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். உள்ளுணர்வு யுகம் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அதிர்வுன்னு சொல்றோமே, அது என்னன்னு கொஞ்சம் எளிமையா ஆரம்பிக்கலாமா? ஏன்னா இது கொஞ்சம் காத்துல கோட்டை கட்டுற மாதிரி சிலருக்கு தோணலாம். நிச்சயமா இத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு அமைதியான கோயிலுக்குள்ள போகும்போது ஒரு விதமான நிம்மதி கிடைக்குது இல்லையா? அதே சமயம் ஒரு சண்டை நடந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ஒரு விதமான இறுக்கம் தெரியுதா? அதுதான் அதிர்வு. கண்ணுக்கு தெரியலனாலும் நம்மால அதை உணர முடியும். புத்தகத்தோட ஆசிரியர் ஒரு அருமையான அனுபவத்தை சொல்றாங்க. பல மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செஞ்சுட்டு அங்கிருந்து எழுந்து சமையலறைக்கு போனதும் அவங்க உடம்புல ஒரு பெரிய வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. என்ன வித்தியாசம்? அந்த கம்ப்யூட்டரோட மின்காந்த புலத்துக்கு, அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உள்ள இருந்தப்போ இருந்த அதிர்வுக்கும் அதை விட்டு வெளியே வந்ததும் இருந்த அதிர்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவங்களால ஸ்பஷ்டமா உணர முடிஞ்சிருக்கு. அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டுக்குள்ள இருந்தப்போ ஒரு விதமான செயற்கையான வேகமான அதிர்வும், வெளியே வந்ததும் ஒரு இயல்பான அமைதியான அதிர்வும் இருந்திருக்கு. இதுதான் ஆரம்ப புள்ளி. நம்மள சுத்தி நாம உணராத பல அதிர்வுகள் இருக்கு. ஓகே, இது ஒரு அனுபவபூர்வமான விளக்கம். ஆனா இதுக்கு ஏதாவது அறிவியல் அடிப்படை இருக்கா? இல்லனா இது வெறும் உணர்வு சார்ந்த விஷயமா? அருமையான கேள்வி. நிச்சயமா இருக்கு. நாம பள்ளிக்கூடத்துல படிச்ச ஐன்ஸ்டீனோட அந்த புகழ்பெற்ற சமன்பாடு ஞாபகம் இருக்கா? E=mc². இது என்ன சொல்லுதுன்னா, பொருளும், அதாவது மேட்டரும், ஆற்றலும், எனர்ஜியும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம பார்க்குற அந்த திடமான மேசை கூட உண்மையில மிக மிக மெதுவாக அதிரும் ஒரு ஆற்றல் கட்டி தான். அப்படி பார்த்தா நாமளும் சரி, நம்ம சுற்றியுள்ள எல்லா பொருட்களும் சரி, அடிப்படையில ஆற்றலின் வெவ்வேறு வடிவங்கள் தான். இந்த எண்ணமே ஒரு பெரிய திறப்பு இல்லையா? அப்பா, அப்போ நாம எல்லாரும் நடமாடும் ஆற்றல் கட்டிகள்னு சொல்றீங்க. இது இது இன்னும் ஆழமா போகுதே. ஆமா, குவாண்டம் இயற்பியல் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. ஒரு அணுவுக்குள்ள இருக்கிற துகள்கள், அதாவது எலக்ட்ரான்கள், ஒரே நேரத்துல திடமான துகளாகவும் பறந்து விரிந்த அலையாகவும் இருக்க முடியும்னு சொல்லுது. ரெண்டுமாவா? ஆமா, ஆனா இங்கதான் ஒரு மாயாஜாலமே இருக்கு. ஒரு விஞ்ஞானி அதை எப்ப கவனிக்கிறாரோ அப்பதான் அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல துகளா மாறுது. அது வரைக்கும் அது ஒரு ஒரு சாத்தியக்கூறு அலையாக, வேவ் ஆஃப் பொட்டென்ஷியலாக மட்டுமே இருக்கு. ஒரு நிமிஷம். நீங்க சொல்றத பார்த்தா நம்மளோட கவனம் ஒரு விஷயத்தை உருவாக்குதுன்னு அர்த்தமா? வெறும் சாத்தியமா இருந்த ஒன்ன யதார்த்தமா மாத்திர சக்தி நம்ம கவனத்துக்கு இருக்கா? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் குவாண்டம் இயற்பியல் நமக்கு சொல்ற மிகப்பெரிய பாடம். உங்க கவனம் எங்க போகுதோ அங்க ஆற்றல் பாயுது. உங்க கவனம் எதை யதார்த்தமா பாக்குதோ அது யதார்த்தமா மாறுது. இத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம உரையாடலோட இறுதியில ரொம்ப முக்கியமா இருக்கும். பிரமிப்பா இருக்கு. சரி, இந்த அதிர்வுகள் பிரபஞ்ச அளவுல எப்படி இருக்கு? பூமிக்குன்னு தனியா அதிர்வு இருக்கா? இருக்கு. பூமிக்குன்னு ஒரு இயற்கையான இதயத் துடிப்பு மாதிரி ஒரு அதிர்வெண் இருக்கு. அதுக்கு ஷூமன் ரெசனேடின்னு பேர். ஷூமன் ரெசனன்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, பல ஆயிரம் வருஷங்களா இது மொட்டா 7.8 ஹெர்ட்ஸ்ல நிலையா இருந்திருக்கு. ஆனா சமீபத்திய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த அதிர்வெண் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே போகுது. அதே நேரத்துல பூமியோட காந்த புலத்தோட வலிமை குறைஞ்சிட்டே வருது. இந்த ரெண்டு மாற்றங்களும் பூமி ஒரு புதிய ஆற்றல் நிலைக்கு தன்னை தயார்படுத்துறதோட அறிகுறியா இருக்கலாம்னு சில விஞ்ஞானிகள் கருதுறாங்க. பூமியின் அதிர்வே மாறுதுன்னு சொல்றீங்க. இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ இந்த பிரபஞ்ச மாற்றம் நமக்குள், நம்ம உடலுக்குள் எப்படி பிரதிபலிக்குது? நம்முடைய சொந்த அதிர்வுகளை பற்றி புத்தகம் என்ன சொல்லுது? மிக முக்கியமான கேள்வி. வெளியில இருக்கிற மாதிரியே நமக்குள்ளேயும் பல ரிதம்கள், பல அதிர்வுகள் இருக்கு. நம்ம இதய துடிப்பு, நம்ம மூச்சு காற்று, நம்ம நரம்புகள்ல ஓடுற சின்ன சின்ன மின் துடிப்புகள் எல்லாமே அதிர்வுகள் தான்.
இதுல ரொம்ப முக்கியமானது நம்ம மூளை அலைகள், பிரெயின் வேவ்ஸ். பொதுவா 4 வகை இருக்கு. அது என்னன்னா? நாம முழிச்சுட்டு பரபரப்பா வேலை செய்யும் போது இருக்கிறது பீட்டா அலைகள். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது வர்றது ஆல்ஃபா. ஆழ்ந்த தியான நிலையிலயோ இல்ல கனவு காண்றதுக்கு முன்னாடியும் இருக்கிறது தீட்டா. கடைசியா ஒண்ணுமே தெரியாத ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது டெல்டா. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. மூளையோட வேகம் குறையுது, அதாவது பீட்டால இருந்து டெல்டாவுக்கு போகும்போது நாம ஆழமான நிலைக்கு போறோம்னு சொல்றீங்க. சாதாரணமா வேகம் அதிகமா இருந்தா தானே சக்தி அதிகம்னு நினைப்போம். இது ஏன் இப்படி தலைகீழா இருக்கு? அருமையான கேள்வி. ஏன்னா பீட்டா அலைகள் நம்ம கவனத்தை வெளி உலகத்துல வச்சிருக்கு. அதாவது வேலை, டென்ஷன், அடுத்து என்ன செய்யணுங்கிற சிந்தனைகள்ல. அலைவேகம் குறைய குறைய நம்ம கவனம் வெளியிலிருந்து உள்ளே திரும்புது. அல்ஃபா நிலையில வெளி உலகத்தோட பாதிப்பு குறையுது. தீட்டா நிலையில நம்ம ஆழ் மனசோட தொடர்பு கிடைக்குது. டெல்டா நிலையில பிரபஞ்சத்தோட மூல ஆற்றலோட நாம இணையறோம். அதனாலதான் வேகம் குறைஞ்சாலும் விழிப்புணர்வின் விளிவு அதிகமாகுது. அப்படியா? அப்போ இத நாம எப்படி பயன்படுத்தலாம்னா, ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு முன்னாடி ரொம்ப பதட்டமா இருந்தா ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடி மெதுவா மூச்சு விட்டா நம்ம மூளை பீட்டால இருந்து ஆல்ஃபா நிலைக்கு மாறும். அது நம்மள அமைதிப்படுத்தி வேலையை இன்னும் சிறப்பா செய்ய உதவும். சரிதானே? 100க்கு 100 சரி. இதுதான் உங்க அதிர்வை நீங்களே உணர்வுபூர்வமா மாத்திக்கிறது. இப்போ இந்த அடிப்படையோட புத்தகத்தோட மையப்பகுதிக்குள்ள போலாம். ஆசிரியர் சொல்றாங்க, நாம தனிப்பட்ட முறையிலையும் ஒரு சமூகமாவும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் நடுவுல இருக்கோம். இது அவங்க ஃபீனிக்ஸ் போன்ற மாற்றம்னு சொல்றாங்க. அப்பா, கேக்கும் போதே உடம்பெல்லாம் சிலிர்க்குது. ஃபீனிக்ஸ் பறவை சாம்பல்ல இருந்து உயிர் தொழும்னு சொல்லுவாங்க. நாமளும் அப்படி ஒரு மாற்றத்துல இருக்கும்னு சொல்றீங்க. பலருக்கும் அவங்க வாழ்க்கையில ஏன் இவ்ளோ குழப்பம், ஏன் திடீர்னு வேலை பிடிக்கல, உறவுகள்ல சிக்கல் வருதுன்னு புரியாம இருக்கலாம். அதுக்கெல்லாம் இதுதான் காரணமா? ஆமா, இந்த மாற்றத்தை ஒரு வரைபடம் மாதிரி 9 கட்டங்களா புத்தகம் விளக்குது. இத தெரிஞ்சுக்கிட்டா நாம இப்ப எந்த நிலையில இருக்கோம், அடுத்து என்ன வரும்னு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த புரியாத குழப்பத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ரொம்ப தேவை இது. வாங்க, அந்த வரைபடத்தோட ஒவ்வொரு கட்டத்தையும் ஆராயலாம். முதல் கட்டம் என்ன? கட்டம் 1, ஆன்மா உடலுடன் இணைகிறது, சோல் எம்பாடிமெண்ட். இந்த நிலையில நம்மளோட உணர்திறன் அதிகமாகும். காத்து நம்ம மேல படுறது, சாப்பாட்டோட சுவை, அடுத்தவங்களோட மனநிலைன்னு சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப ஆழமா உணர ஆரம்பிப்போம். இதுதான் நம்மளோட உயர் ஆற்றல் நம்ம உடலோட இணையறதோட முதல் அறிகுறி. சரி, அடுத்து? கட்டம் 2, வாழ்க்கையின் அதிர்வெண் அதிகரிக்கிறது, லைஃப் ஃப்ரீக்வன்சி ஸ்பீட்ஸ் அப். நம்ம உடல் இந்த புதிய உயர் அதிர்வெண்ணுக்கு தன்னை தயார்படுத்த ஆரம்பிக்கும். இதனால உடம்புல சில மாற்றங்கள் தெரியலாம். காரணமே இல்லாம பதட்டம், நெஞ்சு படபடப்பு, தூக்கமின்மை, உடம்பு வலி கூட வரலாம். இது தப்புன்னு பயப்பட தேவையில்லை. நம்ம சிஸ்டம் அப்கிரேட் ஆகிற மாதிரி. இது நம்மில் பலருக்கு நடந்திருக்கும் இல்லையா? திடீர்னு ஏன் இப்படி பதட்டமா இருக்குன்னு டாக்டர் கிட்ட போனா அவங்க எல்லாம் நார்மலா தான் இருக்குன்னு சொல்வாங்க. ஒருவேளை அது இந்த அதிர்வெண் மாற்றமா இருக்கலாம். அடுத்த 3வது கட்டம், இது கொஞ்சம் சவாலானதுன்னு அவுட்லைன்ல இருந்து தெரியுது. ஆமா, கட்டம் 3, ஆழ்மனதின் பழைய பதிவுகள் வெளிவருகின்றன, சப்கான்ஷியஸ் கிளியரிங். இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். நம்ம வீட்ல இருக்கிற குப்பைகளை வெளியே தள்ளுற மாதிரி நம்ம ஆழ் மனசுல வருஷக்கணக்கா அடக்கி வச்சிருந்த பயங்கள், கோபங்கள், அதிர்ச்சிகள், எதிர்மறை நம்பிக்கைகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இது எப்படி வெளியே வரும்? திடீர்னு ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம அளவுக்கு அதிகமா கோவப்படுவோம். அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழலை பார்த்தா மட்டும் காரணம் இல்லாம ஒரு வித பதட்டம் வரும். இதெல்லாம் சின்ன வயசுல ஏற்பட்ட, ஆனா நாம மறந்த ஒரு சம்பவத்தோட பதிவா இருக்கலாம். இது ஒரு சுத்திகரிப்பு செயல்முறை. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இது நடக்காம அடுத்த கிட்டத்துக்கு போக முடியாது. இந்த குப்பையெல்லாம் வெளியே வந்த பிறகு நம்ம ஈகோ சும்மா இருக்குமா? இருக்கவே இருக்காது. அதுதான் கட்டம் 4, பழைய நிலைக்கு திரும்பும் எதிர்ப்பு, ஈகோ ரெசிஸ்டன்ஸ். நம்மளோட அகங்காரம், அதாவது ஈகோ, இந்த மாற்றத்தை பார்த்து பயப்படும். ஐயோ, என்னடா இது, எல்லாம் மாறிட்டே இருக்கு, பழைய வாழ்க்கை தான் பாதுகாப்பா இருந்துச்சு, ப்ளீஸ் அங்கேயே போயிடலான்னு சொல்லி. பழைய பழக்க வழக்கங்கள், பழைய நம்பிக்கைகள், பழைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நம்மளை இழுக்க பார்க்கும். இந்த இடத்துல தான் நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. ஆனா இந்த எதிர்ப்பு ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு நினைக்கிறேன். நீடிக்க முடியாது. அதனால தான் கட்டம் 5, பழைய கட்டமைப்புகள் உடைக்கின்றன, டீகன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஈகோ எவ்ளோ போராடினாலும் இந்த புதிய உயர் அதிர்வெண்ணுக்கு பொருந்தாத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு போக ஆரம்பிக்கும். நாம உறுதியா பிடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு வேலை போகலாம், ஒரு உறவு முறியலாம், ஒரு நம்பிக்கை உடையலாம். ஒரு நிமிஷம். வேலை போறது, உறவு முறியறது எல்லாம் நம்ம வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொன்னா கேக்குறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம்.
எல்லாம் நல்லதுக்கும் தான் சொல்ற மாதிரி இது இல்லையா? அந்த வலியை எப்படி கையாள்றதுன்னு புத்தகம் ஏதாவது சொல்லுதா? ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த வழி உண்மையானதுதான். புத்தகம் அந்த வழிய மறுக்கச் சொல்லல. ஆனா ஒரு பழைய சின்ன சட்டை நமக்கு இனிமே பொருந்தாதுங்கிற மாதிரி நம்ம பழைய வாழ்க்கையோட அம்சங்கள் நம்மளோட புதிய அதிர்வெண்ணுக்கு பொருந்தாம போகுது. இது நடக்கும்போது வலிக்கத்தான் செய்யும். ஆனா இது ஒரு முடிவல்ல, புதிய நமக்கு இன்னும் பொருத்தமான விஷயங்கள் உள்ள வர்றதுக்கு இது இடத்த உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்க சொல்லுது. ஓகே, இது ஒரு தெளிவை கொடுக்குது. இந்த உடைவுக்கு பிறகு என்ன நடக்கும்? இதன் உச்சக்கட்டம்தான் கட்டமாறு. நிறுத்துதல், விட்டுவிடுதல் மற்றும் உண்மையான சுயத்துடன் ஓய்வெடுத்தல், த வாய்ட் சரண்டர். இதுதான் திருப்புமுனை. எல்லா போராட்டத்தையும் நிறுத்திட்டு சரி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், இனிமே போராட சக்தி இல்லைன்னு நாம சரணடையும் போது ஒரு ஆழமான அமைதி கிடைக்கும். இங்கதான் முதன்முறையா நம்ம ஆன்மாவின் உண்மையான அதிர்வெண்ணை, நம்மளோட இயல்பான அதிர்வெண்ணை நம்ம உணர்வோம். புத்தகம் இத ஹோம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுது. அந்த நிலை, எல்லா போராட்டமும் முடிஞ்சு நாம நம்மளோட இயல்புக்கு திரும்புற அந்த அமைதியான இடம். அத கற்பனை செய்யவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அமைதிக்கு பிறகுதான் பீனிக்ஸ் பறவை மீண்டும் எழும் இல்லையா? அதேதான். அதுதான் கட்டம் 7. ஃபீனிக்ஸ் போல மீண்டும் எழுதல், ரீபர்த் இன்டகிரேஷன். அந்த சாம்பல்ல இருந்து, அந்த அமைதியிலிருந்து நம்ம ஒரு புதிய தெளிவுடன் எழுவோம். நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு தெரியும். அதை நோக்கி ஒரு விதமான குழந்தைத்தனமான உற்சாகத்தோட செயல்படத் தொடங்குவோம். குழப்பமெல்லாம் நீங்கி ஒரு தெளிவான பாதை கண்ணுக்கு தெரியும். வாவ்! இந்த நிலையை அடைஞ்ச பிறகு நம்ம உறவுகள் எப்படி மாறும்? அது கட்டம் 8. உறவுகளில் புரட்சி, ரெவல்யூஷன் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். நம்ம மத்தவங்களோட மேலோட்டமா இல்லாம ரொம்ப ஆழமான கூற்றுவான முறையில இணைவோம். கொடுப்பதும் பெறுவதும் ரொம்ப இயல்பா ஒரு நதி மாதிரி ஓடும். உறவுகள்ல இருந்த பழைய போட்டிகள், பாதுகாப்பின்மை, அடுத்தவங்களை கட்டுப்படுத்துற எண்ணம் எல்லாம் மறைஞ்சிடும். நாம நம்மளோட ஹோம் ஃப்ரீக்வன்சில இருக்கும்போது அதே மாதிரி அதிர்வெண்ல இருக்கிறவங்கள நம்ம வாழ்க்கையை நோக்கி இருப்போம். கேட்கவே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. இறுதி கட்டம் என்ன? கட்டம் 9. ஞானம் ஒவ்வொரு துகளிலும் வேரூன்றுகிறது, மாஸ்டரி. இது ஒரு உயர்நிலை. இந்த நிலையில நம்ம எண்ணங்கள் உடனடியாக பொருளா மாறும் சக்தி பெறும். நாம எதை ஆழமா நினைக்கிறோமோ அது நடக்க ஆரம்பிக்கும். நாம நம்ம வாழ்க்கைய உணர்வுபூர்வமா உருவாக்குவோம். ஆசிரியர் சொல்ற மாதிரி சொர்க்கத்தை வேற எங்கேயோ தேடாம அத பூமியிலேயே உணரும் நிலை இது. இந்த 9 கட்டங்களையும் கேட்கும்போது இது ஒரு நேர்கோட்டு பயணம் இல்லைன்னு தோணுது. சில சமயம் முன்னாடி போயிட்டு திரும்பவும் பின்னாடி வர்ற மாதிரி இருக்குமா? நிச்சயமா. இது ஒரு சுழல் படிக்கட்டு மாதிரி. நாம சில சமயம் ஒரே கட்டத்துல பலமுறை சுத்தி வரலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் நாம கொஞ்சம் உயர்வான நிலையில இருந்து அதை அணுகுவோம். முக்கியமா இந்த வரைபடம் கையில இருந்தா நம்ம வாழ்க்கையில நடக்கிற குழப்பமான சம்பவங்களுக்கு பின்னால ஒரு பெரிய நோக்கம் இருக்குன்னு புரியும். அதுவே ஒரு பெரிய ஆறுதலையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். ஆமா, நிச்சயமா. சரி, நாம இன்னைக்கு பேசின விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். நாம வெறும் திடமான உடல்கள் இல்ல, அதிர்வுகளாலான ஆற்றல் வடிவங்கள். நம்ம கவனம் எங்க போகுதோ அங்க யதார்த்தம் உருவாகுது. பூமி உட்பட நாம எல்லாரும் ஒரு பெரிய மாற்றத்தின் காலகட்டத்துல இருக்கோம். அந்த மாற்றத்தின் 9 கட்டங்களை புரிஞ்சுக்கிறது இந்த பயணத்தை பயமில்லாம நம்பிக்கையோட கடக்க உதவும். மிக சரியா சொன்னீங்க. இதுல மிக முக்கியமான டேக்அவே என்னன்னா, உங்க தனிப்பட்ட அதிர்வெண் என்பது உங்க உடல், உணர்ச்சிகள் மற்றும் எண்ணங்களின் ஒரு கூட்டுத்தொகை. அது நிலையானதல்ல. ஒவ்வொரு கணமும் அது மாறிக்கொண்டே இருக்கும். நீங்க கோபமா இருக்கும்போது ஒரு அதிர்வெண்ல இருப்பீங்க, சந்தோஷமா இருக்கும்போது வேறொரு அதிர்வெண்ல இருப்பீங்க. ஆனா நீங்க அதை உணர்வுபூர்வமாக தேர்ந்தெடுத்து உங்க ஆன்மாவின் இயல்பான அமைதியான நிலையான அந்த ஹோம் ஃப்ரீக்வன்சியுடன் சீரமைக்க முடியும். இந்த 9 கட்டங்களும் அந்த ஹோம் ஃப்ரீக்வன்சியை நோக்கி அழைத்துச் செல்லும் ஒரு பயணம்தான். இந்த உள்ளுணர்வு யுகத்தில் வெற்றி பெறுவதற்கு இந்த நிலையை அடைவது ரொம்ப முக்கியம்னு ஆசிரியர் சொல்றாங்க. அருமை. அப்போ நம்ம இந்த உரையாடல ஆரம்பத்துல கேட்ட ஒரு கேள்வியோட முடிக்கலாம். குவாண்டம் இயற்பியலின்படி நமது கவனம் ஒரு அலையை துகளாக மாற்றும் சக்தி கொண்டது. அதாவது சாத்தியக்கூறுகளை யதார்த்தமாக மாற்றும் சக்தி கொண்டது. உங்க கவனம் ஒரு டார்ச் லைட் மாதிரி. அந்த டார்ச் லைட்டை நீங்க இருட்டுல எங்க அடிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு தெரியும். அப்படியென்றால் இந்த தருணத்தில் உங்க கவனத்தை, உங்க சக்திய நீங்க எதன் மீது செலுத்துகிறீர்கள்? அதன் மூலம் நீங்க என்ன யதார்த்தத்தை உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள்?